அப்பாவும் பிள்ளையும் ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சு சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம தான் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சே, பாவம் இது வெளியில் விளையாட போக முடியாமல் வீட்டுக்குள்ளேயே அங்கே இங்கேயும் விளையாண்டுட்டு இருந்தான். அதில் டான்ஸ் வேறு ஆடிட்டு இருந்தாங்க. அவன் உள்ளதே ரொம்ப சேட்டை பண்ணுவான். அதுவும் அப்பா வீட்டில் இருந்தால் போதும், சேட்டை அளவுக்கு மீறி போய்கிட்டே இருக்கும். மார்னிங் சமைக்க மட்டும்தான் அரிசி வாங்கினேன், சரி நான் போய் மொத்தமாக அரிசி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தாங்க. ரிதுவும் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவனை எப்படியோ விட்டுட்டு அவன் மட்டும் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வாங்கிட்டு வந்த உடனே அவனுக்கு பிடிச்ச திங்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட்டாக எடுத்து பார்த்துட்டு இருந்தான். சரி அதான் மார்னிங்கே நம்ம சமைச்சு முடிச்சிட்டோமே, மதியம் சமைக்க தேவையில்லை அப்படின்னு பார்த்தா வீட்டில் இருந்தாலே கரெக்டாக எனக்கு வேலை வச்சிருவான். நான்வெஜ் போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். சரி சிக்கன் தான் அவளே சமைச்சிருவாளே அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி சிக்கன் கிரேவி நீ வை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க வந்து சிக்கன் 65 நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. சரி அப்படியே 2 பேரும் சேர்ந்தே சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சமைக்கிறப்ப என்ன மேரேஜ் பண்ணாலே ப்ராப்ளம் தான். இன்றைக்கி வேறு நான் சமைக்கல, பக்கத்தில் இருந்தாங்களா, அது கூட போடாத இது கம்மியாக போடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சமைச்சா நல்லா தான் சாப்பிடுவாங்க, பட் இருந்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் யாருமே சாப்பிடல, டிவி தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலி அசிசாக் பர்த்டே. விஷ் ஹாப்பி பர்த்டே.